நட்புக்களே வணக்கம். ஹை டு ஆல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எல்லாம் பிஸியாக இருப்பீங்க கார்த்திகை தீபத்தில். அதுக்கான சின்ன டிக்ஸ் தான் இது. அதாவது ஒரு சில்வர் ஐட்டம் ஒயிட் சில்வராக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு என்னோடது ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒரு சில்வர் ஃபுட் கண்டெய்னர் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே நல்ல ஒரு பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு 2 துண்டு லெமனையும் போட்டுட்டு நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றினப்பா. தண்ணி கண்டிப்பாக சூடாக இருக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் ஊற வைங்க. நான் ஒரு 15-20 மினிட்ஸில் எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இன்னொன்று என்னோடது ரொம்ப நாள் ஆச்சு விளக்கி, அதனால் கொஞ்சம் அந்த ரொம்ப டார்க் கருப்பாக இருக்கிறதெல்லாம் போகல, பட் நல்லாவே போயிடும். நீங்கள் அதை ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா கோல்கேட் பேஸ்ட் போட்டு நல்லா விளக்கிக்கோங்க. பாருங்கள், பழசுக்கும் பூசி இப்போ விளக்குனதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இதுக்கப்புறம் ஒரு தடவை நீங்கள் யூஸ்வலாக எப்படி பாத்திரம் விளக்குவீங்க, விம் பாரோ விம் லிக்விடோ ஏதோ ஒன்று போட்டு அதையும் நல்லா விளக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஒயிட் சில்வர் மெட்டல், பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. இதுக்கே இப்போ நான் பண்ணது ஷார்ட் டைம் தான், இதுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு போயிடும். இது காய வச்சதுக்கப்புறம் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.